நியூஸ் பாருங்க, இந்தியா பூரா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க கொஞ்சம் இத கேட்டு பாருங்களேன். வர்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதி கேரளால காட்டு பன்னிகள ஒழிக்கிற திட்டத்த கேரளா கவர்மெண்ட் கையில எடுத்திருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா துப்பாக்கியில சுடத் தெரிஞ்சவங்கள காட்டுக்குள்ள அனுப்புறாங்க. இப்படி காட்டுக்குள்ள போய் இருக்கிற எல்லா பன்னிகளையும் சுட்டு கொன்னுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துல கேரளா வந்து பெரிய பேரழிவ சந்திக்கும்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. இது என்ன விஷயம்னு நீங்க இப்ப கேளுங்க. இப்போ புலிகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புலிகள், அப்புறம் சிறுத்த புலி, கழுத புலி, நெறைய விலங்குகளுக்கு வந்து உணவு பார்த்தீங்கன்னா, காட்டுப் பன்னிகள தான் அதுக வேட்டையாடி சாப்பிடுது. இப்ப நீங்க அங்க இருக்கிற காட்டுப் பன்னிகள பூராத்தையுமே இவங்க அழிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேரளால மொத்தமா பார்த்தீங்கன்னா, 190 புலிகள் இருக்கு. சரிங்களா? இந்த 190 புலிகளுக்கு உணவில்லாம அதுக என்ன பண்ணும் பசிக்கு? ஊருக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆடு, மாடு, கோழின்னு கடிக்க ஆரம்பிச்சு கடைசியில மனுஷனுங்க தாக்குற நிலைமை வரும்போது, கவர்மெண்ட் என்ன பண்ணும்? மனுஷன கொல்ல வந்துட்டான்னா, உடனே வந்து விலங்குகள கொல்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்க வேண்டிய நிலைமை வரும். இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால சந்திராப்பூர்ன்னு ஒரு இடத்துல இதே மாரி தாங்க நடந்தது. நூத்துக்கணக்கான காட்டு பன்னிகள கொன்னாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, 64 புலிகள் தான் இருந்தது. அந்த 64 புலிகளும் என்ன பண்ணுச்சு? பசிக்கு வெளியில வர ஆரம்பிச்சது. ரயில்வே ட்ராக்ல வந்து படுத்துக்கிச்சுங்க. அப்போ நெறையா புலிகள் மேல ட்ரெயின் ஏறுச்சு. புலிகள்லாம் ஒண்ணொன்னா சாக ஆரம்பிச்சது. கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, வேற வழியே இல்லாம, இவங்களே திரும்பவும் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் காட்டுக்குள்ள கொண்டு போய் போடுற நிலைமைக்கு வந்தாங்க. இப்ப இதே நிலைமை தான் நம்ம கேரளா கவர்மெண்ட்டுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம, இப்போ இந்த புலிகள் மாரி பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் அழிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காட்டுக்குள்ள யார் வேணாலும் போலாம். எத வேணாலும் வேட்டையாடலாங்கிற நிலைமை வந்துரும். மரங்கள பூரா வெட்டி கொண்டு போய் கடத்த ஆரம்பிச்சுருவாங்க. எதையுமே நம்மளால தடுக்க முடியாம ஆயிருங்க. இந்த பல பஞ்சாயத்துல இது நடந்திருக்கு. இப்போ அந்த வெளியூர்ல பார்த்தீங்கன்னா, அந்த துப்பாக்கில நல்லா சுடத் தெரிஞ்சவங்கள, இந்த பஞ்சாயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள கொண்டு போய் சுட சொல்லுவாங்க. இந்த மாரி காட்டுப் பன்னிகள. இந்த காட்டுப் பன்னிகள அவங்க சுடும்போது, அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்கில்டு. நல்ல தொழில் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அங்க போறவங்க வந்து பன்னி மட்டும் இல்ல. அங்க உள்ள இருக்கிற அந்த பறவைகள், அ அப்புறம் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த எறும்பு தின்னி இருக்குல்ல, அது, குரங்கு, சின்ன சின்ன விலங்குகள் எல்லாத்தையுமே கடத்த ஆரம்பிப்பாங்க. இந்த காட்டு பூனை இது எல்லாத்தையுமே சுட்டுக் கொள்ள ஆரம்பிப்பாங்க. சைனா மாரி நாடுகளுக்கு இதெல்லாம் நாடு கடத்த ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நம்மனால தடுக்க முடியாத நிலைமை வந்துரும். இதே மாரி போயிட்டு இருந்ததுன்னா, அப்புறம் நீங்க நெனச்சு ஃபாரஸ்ட்டே இல்லாம ஆயிடும். இப்போ கேரளால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க காட்டுக்குள்ள பேர்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்குன்னு சொல்றாங்க. பேர்கன். அது எப்படின்னா, ஒரு பெரிய இலை. அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசாவே இருக்குங்க. பெரிய பெரிய இலை. அது வந்து காடு பூரா விழுந்து கிடக்குது. இது என்ன பண்ணும், நிலத்த பூரா அப்படியே மூடுறதுனால, மரம் இந்த மரத்திலிருந்து விழுகிற விதைகள், திரும்ப விழுந்து அது முளைக்கணும்ல, அது முளைக்காது. அதே மாரி பறவைகள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இது போடுதுல்ல, சாப்பிட்டுட்டு போடுறதுல தானே அந்த ஃபாரஸ்ட்ல சுழற்சி வருது. அ அ க மரம் எப்படி பின்ன வளரும் அது காட்டுக்குள்ள? இப்படி தானே உற்பத்தி ஆகுது. இந்த இலைகள் அங்க இருந்ததுன்னா, எப்படி அது மண்ணுக்குள்ள போயி மறுபடியும் மரமா முளைக்கும்? முளைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. இந்த இலைகள வந்து ஃபுல்லா சாப்பிடுறது வந்து காட்டுப் பன்னிகள் தான் ஃபுல்லா சாப்பிடுது. அத தண்டு முதல் கொண்டு விடாம அது சாப்பிடுறதுனால தான் ஃபாரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, காத்தடிச்சா விழுகிற விதைகளாகட்டும், பறவைகளோட எச்சத்துல விழுகிற மர அ விதைகளாகட்டும், அங்க வந்து மரமா முளைக்குது. இது எல்லாமே தடுக்கப்படும். இனி இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துல கேரளா கவர்மெண்ட்ல ஃபுல்லா காடுகளே இல்ல. என்ன சொல்றது? ஃபுல்லாமே தண்ணி வந்து மூழ்க ஆரம்பிச்சுரும். ஃபுல்லா காடு இல்லன்னு என்ன ஆகும் நீங்க நெனச்சு பாருங்க. ஃபுல்லா கேரளா கவர்மெண்ட்டே தண்ணீல மூழ்க வேண்டிய நெலைமைக்கு வந்துரும். ஸோ, எந்த விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணணும். நம்ம ஸ்ரீமதி மேனகா காந்தி அவங்க வந்து, நம்ம கேரளா சிஎம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மெயில் குடுத்துருக்காங்க. இத கேட்டு படிச்சுட்டு. பார்த்து பண்ணுங்க, யோசனை பண்ணி பண்ணுங்க. நெறைய மாநிலங்கள்ல இத கையில எடுத்தவங்கலாம் தோத்து போயி, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. அவசரப்பட்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரெக்வெஸ்ட்டா ஒரு மெயில் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ நம்மனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் என்ன பண்ணணும்னா, இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து இந்த மாரி முற்றிலுமாக அந்த காட்டு பன்னிகள அழிக்கணும்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா? அத வந்து தப்புன்னு நம்ம அவங்களுக்கு சுட்டிக்காட்டணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்த வந்து நீங்க எல்லாத்துட்டயும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா நம்போ கேரளா சிஎம்க்கு ஒரு மெயில் குடுங்க. இல்லைன்னா ஒரு லெட்டர் குடுங்க. இத கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து தடுத்து நிறுத்தணும். ஏன்னா, கேரளா அழிவ நோக்கி போச்சு அப்படின்னா, சுத்தி இருக்கிற மாநிலங்களும் அதனால நெறைய பாதிக்கப்படும். ஸோ நம்ம அதனால ஒரு ஒரு இனத்த வந்து டோட்டலா அழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு முடிவு, தப்பான செயல். அத வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த விஷயத்த தயவு செஞ்சு நீங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்க. கேரளா நண்பர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. அ எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இத ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம தாங்க இத தடுக்கணும். வேற வழி இல்ல.